டெஸ்க்டாப்பில் லாக்டு டைரக்ட் இருக்குது, இதில் எந்த எரருமே இல்லை. ஸோ இதான் வந்து கொரி ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேட்டா சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜாவா டியூட்டோரியல், செகண்ட் வந்து SQL டியூட்டோரியல், தேர்ட் வந்து யூனிக்ஸ் டியூட்டோரியல்ஸ், ஃபோர்த் ஒன்று வந்து பவர்பை டியூட்டோரியல்ஸ். அதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்பிளைன் நேம் வந்து காப்பி பண்ணி பேசிக்கலாம். என்ன எக்ஸ்பிளைன் நேம்னா லோட் SQL query டேட்டா டு டேட்டாபேஸ் டேபிள். Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு Visual C# கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்டோட நேம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம SQL கனெக்ஷன் மட்டும் நம்ம ஹெடர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃபைல் அப்படின்னா யூசிங் system.data.SQL client. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூசிங் system.io. ஸோ 2 ஹெடர் ஃபைல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் ஸ்ட்ரிங் லாக் ஃபோல்டர். ஸோ ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது நம்மளுடைய லாகில் ஏதாவது எரர் இருந்து அப்படின்னா அந்த டேட் டைம் வச்சுட்டு நம்ம லாக் ஃபோல்டரில் என்ன எரரோ அது வந்து நமக்கு வந்து இந்த லாக் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL Server டேட்டாபேஸ். ஸோ நம்ம SQL Server டேட்டாபேஸோட Visual Studio 2015 எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு அது. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து TestDB டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா dbo.destdata அதான் வந்து நம்மளுடைய டேபிள் நேம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள் அட் செட் வேல்யூஸ். அது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் 32 ஐடி நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா 4 தான் புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறோம். கோர்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா powerbi tutorials அதை வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அப்போ 4th ஒன்று வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து ஐடி, இதை வந்து கோர்ஸ் டைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் இன்சர்ட் query பை யூசிங் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் query அது புதுசாக கொடுக்க போகிறேன். அதுக்கு இன்சர்ட் queryயில் வந்து என்னென்ன கொடுக்க போகிறோன்னா இன்சர்ட் இன்டு dbo.destdata என்னென்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் இது 2 மட்டும் நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம். அது வேல்யூஸ் என்னன்னா இப்போ நம்ம ஐடி புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, =4, கோர்ஸ் டைட்டில் powerbi tutorials இருக்கு இல்லையா, இந்த 2 தான் வந்து நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணுறோம். அதை வந்து இன்சர்ட் queryயில் புதுசாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் இன்சர்ட் query டு இன்சர்ட் டேட்டா இன்டு SQL Server டேபிள். அதுக்கு என்னென்னா SQL கமாண்ட் cmd =SQL connection டாட் கிரியேட் கமோட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸில் கமாண்ட் டெக்ஸ்ட் இன்சர்ட் query. ஸோ இன்சர்ட் query வந்து நம்ம கமாண்டை நம்மளுடைய வேரியபிளை வந்து புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து SQL கனெக்ஷன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் நான் query, அந்த query வந்து ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் SQL கனெக்ஷன் டாட் க்ளோஸ் வந்து SQL கனெக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கேட்சில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டையில் வந்து இந்த query வந்து ரன் பண்ணுறதுல ஏதாவது எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம லாக் ஃபோல்டரில் வந்து என்ன எரரோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம எரர் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா லாக் ஃபோல்டரில் எரர் நேம் அதோடைய டேட் அண்ட் டைம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய லாக் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும். ஓகேவா. ஓகே, ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் டு ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கன்சோலோட ரைட் லைன் வந்து நமக்கு வந்து என்ன நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பில்லில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பில் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது டெஸ்ட் டேட்டா டேபிளில் நான் ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா query நான் மறுபடியும் ரன் பண்ணி இப்போ பாருங்கள் 4th வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.